ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம்னா, நியூ இயர், இன்றைக்கி நியூ ரெசல்யூஷன் எல்லோரும் எடுக்கிற மாதிரி. ஸோ ஒரு ஃபைனான்ஷியலாக வந்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டாப் 3 பிளான்ஸ் என்ன, டாப் 3 ஃபைனான்ஷியல் டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சிலருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலர் இப்போ தான் புதுசாக ஃபைனான்ஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து புது இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் சொல்கிறது ஓகேவா இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து 3 Pஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடெக்ஷன், ப்ரிவென்ஷன், அதுக்கப்புறம் பிளானிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த ப்ரொடெக்ஷனுங்கிறது முதல்ல எதுக்காக, இப்போ நீங்கள் மட்டும்தான் சம்பாதிக்கிறீங்க உங்கள் ஃபேமிலியில், உங்களை நம்பி தான் வந்து ஃபேமிலியாக இருக்காங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வேணும். ஸோ அந்த ப்ரொடெக்ஷன்லேருந்து என்ன வேணும்னா நமக்கு இன்சூரன்ஸ் வேணும். ஸோ அது வந்து டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கணும். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது பிளைன் இன்சூரன்ஸ். நீங்கள் இருக்கீங்கன்னா பைசா வராது, நீங்கள் இல்லைன்னா ஃபேமிலிக்கு பைசா போகும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து திரும்ப வரலையேங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேறு, இன்சூரன்ஸ் வேறு. இன்சூரன்ஸ் வந்து இப்போ நீங்கள் பைக்குக்கு இன்சூரன்ஸ் போடுறீங்க, என்ன பண்ணுவீங்க, ஒரு வருஷத்துக்கு பே பண்ணுவீங்க. வண்டி ஏதாவது அடிபட்டுச்சுன்னா இல்லை எதிர்த்து வரவங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா தேர்ட் பார்ட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக தான் பே பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டயத்தில் நம்ம வந்து என்னடா அது 1500 ரூபாயோ 2000 ரூபாயோ 500 ரூபாயோ வண்டிக்கு இன்சூரன்ஸாக போடுறோமே, திரும்ப வராதுன்னு நம்ம அப்போ யோசிக்க மாட்டோம். பட் இதுவே வந்து நம்ம முதலீடை வந்து போட்டு நம்மளோட ப்ரொடெக்ஷனுக்கு பார்க்கணுங்கிறப்ப நம்ம அதை யோசிக்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது. ஸோ நம்ம மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷனுங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இன்சூரன்ஸுங்கிறது ப்ரொடெக்ஷனுக்காக மட்டும்தான். இது எனக்கு வந்து மணி பேக் கேரண்டின்னு இது மாதிரி நிறையா பாலிசிஸ் இருக்குது. இவ்வளோ பைசா போட்டால் இவ்வளோ பைசா வருங்கிற மாதிரி நீங்கள் அதை பார்க்காதீங்க. பிளைன் இன்சூரன்ஸுங்கிறது வந்து அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன். ரெண்டாவது பார்த்தோம்னா ப்ரிவென்ஷன். எப்போவுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு நம்ம வந்து பழமொழியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ப்ரிவென்ஷனுங்கிறது என்னென்னா நம்ம ஹெல்த் தான் வந்து ப்ரிவென்ஷன். நம்ம ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா நம்மளால் முன்னேற முடியும். என்ன வேணாலும் நம்மளால் பண்ண முடியும். என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி முயற்சி பண்ணி. ஸோ அப்போது ப்ரிவென்ஷனுங்கிறது வந்து பார்க்குறப்போ நமக்கு அங்கேயும் ஒரு டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் தான் முக்கியம். அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது வந்து பார்த்தோம்னா முக்கால்வாசி பேருக்கு கம்பெனியில் நீங்கள் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் கார்ப்பரேட் லெவல் இல்லைன்னா கவர்மெண்ட்டில் ஒரு சில ஸ்கீம்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து பொது ஜனங்களுக்கு வந்து இப்போ 100 நாள் வேலை பார்க்குறாங்க இல்லை அந்த மாதிரி சின்ன சின்ன ஜாப்ஸ் வேலை பார்க்குறாங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில ஸ்கீம்ஸ் இருக்குது. பட் அதோட கவர் வந்து பத்தாது. நீங்கள் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிங்கனாலும் இப்போ ஒரு சில கார்ப்பரேட்டில் 2 லட்சம் கொடுப்பாங்க, ஒரு சில கார்ப்பரேட்டில் 5 லட்சம் கொடுப்பாங்க. பெரிய பெரிய கார்ப்பரேட் போயிட்டிங்கன்னா 10 லட்சம் 15 லட்சம் கூட கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன இருந்தாலும் நம்ம வந்து தேர்ட் பார்ட்டியாக வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இது வந்து எப்போ பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன், இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு போகணும். ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் பார்ட்டியில் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸில் நிறைய விஷயம் இருக்குது. நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். டேர்ம் இன்சூரன்ஸுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அது வந்து கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது முக்கியம். அது வந்து நீங்கள் பண்ணுறப்போ நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி ஒரு பெட்டர் ஒரு IRDAI ரெஜிஸ்டர்டு ஒரு இன்சூரர் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு எவ்வளோ கவர் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா மெயின். ஃபஸ்ட் இது 2 பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து தேர்ட் ஒன் பிளானிங். ஸோ இந்த பிளானிங்கிறதுல தான் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன், ரெண்டாவது ப்ரிவென்ஷன், மூணாவது தான் பிளானிங். ஸோ இதை வந்து நம்ம எப்போவுமே தலைகீழாக பண்ணுறோம். நானும் அப்படி தான் பண்ணேன். ஸ்டார்டிங்லேயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு தான் வந்து ப்ரொடெக்ஷன் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தேன். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட் அது பத்தாது. பர்சனலாக வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கும் சரி நம்ம ஃபேமிலிக்கும் சரி கவர் வந்து நமக்கு கொஞ்சம் அடிக்குவேட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால மைண்ட் செட் இனிமேல் இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இதை பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் இதை வந்து மெயினாக 2மே இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், அதுதான் ப்ரொடெக்ஷன், ப்ரிவென்ஷன். அதுக்கப்புறம் பிளானிங் போகணும். ஸோ இந்த பிளானிங் நம்ம வந்துட்டோம்னா நமக்கு லாங் டேர்ம் பிளானிங்னு ஒன்று இருக்குது, ஷார்ட் டேர்ம் பிளானிங்னு ஒன்று இருக்குது. லாங் டேர்ம்ங்கிறது வந்து பார்க்குறப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் தான் மெயினாக. ஸோ இப்போ ரிட்டையர்மெண்ட்டுங்கிறப்போ நம்ம என்ன பார்ப்போம், நம்மளோட ப்ராவிடென்ட் ஃபண்ட் PF. ஸோ இந்த PFங்கிறது நீங்கள் எந்த ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறது ஒன்று வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். உங்கள் சேலரிலேருந்து ஒரு 10%, 12%, 18% பிடிச்சிக்கிட்டு கம்பெனியும் அவங்க சார்பாகவும் பைசாவை போட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக மாதம் ஒதுக்கிட்டே வருவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டு. இது வந்து லாங் டேர்முக்கு, உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் இதை கை வைக்கணும். ஒரு சிலர் வந்து வேறு வழி இல்லைன்ட்டு நடுவில் வந்து எடுத்துடுறாங்க பைசாவை. ஆப்ஷன் இருக்குது எடுக்கிறதுக்கு, மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, இல்லை யாராவது உங்கள் ஃபேமிலியில் படிக்க வைக்க போகிறீங்கன்னா அதுக்காகவும் எடுக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் இதை கை வைக்கக்கூடாது நம்ம. ஸோ இது வந்து நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும். ஸோ அதுதான் லாங் டேர்ம் பிளானிங். ஸோ இது வந்து கட்டாயமாக எல்லாருக்கும் உண்டு, அது நடந்துடும். ஒரு சிலர் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி PF இருக்காது. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணணும்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா எம்ப்ளாய்டாக இருந்தால்
அவங்க வாலண்டியராக பிஎஃப்னு ஒன்று கட்டலாம். விபிஎஃப்னு சொல்லுவாங்க. அது வந்து 8% 8.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு குவார்ட்டருக்கும். அதனால இதை நீங்கள் பார்க்கணும் எம்ப்ளாய்டாக இருந்தால். ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்கள் சம்பளத்தில் பிஎஃப் வந்து எப்போவுமே பிடிக்கிறது. அதை தவிர்த்து எனக்கு இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக போடுறது. அப்படி இல்லைன்னா யாராக இருந்தாலும் இண்டிவிஜுவலாக இருந்தாங்கன்னா என்பிஎஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இதுவும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த என்பிஎஸ்ங்கிறது என்னென்னா ஒரு 60% நீங்கள் ரிட்டையர்மெண்ட் 60 வயசு ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. மற்ற எல்லாமே ஆன்விட்டின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆகிடும். ரிமைனிங் 40% வந்து வருஷம் வந்து இப்போ கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பென்ஷன் வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பென்ஷனுங்கிறது என்ன, வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க சின்னதாக சேர்த்து வச்சுருப்பாங்க, ஃபைனலாக வந்து அதை கொஞ்சமாக கொடுப்பாங்க அவங்க. அதுதான் வந்து பென்ஷன். ஸோ அந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து முதல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ப்ரைவேட்டாக யாருனாலும் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் இந்த என்பிஎஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இது யாருனாலும் பண்ணலாம். நீங்கள் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி. ஸோ அடுத்து ஷார்ட் டேர்ம் பிளானிங். ஸோ இப்போ ஷார்ட் டேர்ம் பிளானிங்னா என்ன இருக்க போகுது, நமக்கு ஒரு நெக்ஸ்ட் 1 இயரில் இல்லை நெக்ஸ்ட் 3 இயரில் உங்களுக்கு என்ன பைசா வந்து இம்மீடியட்டாக தேவைப்படுதோ அதுதான் ஷார்ட் டேர்ம் பிளானிங். ஸோ அது நம்ம என்ன பண்ணோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, டிவி, ஃபோனு என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரிக்கரிங் டெபாசிட் வந்து போடணும். அது வந்து உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எங்கே வேணால் போகலாம். இது வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கக்கூடாது. இந்த காசு கட்டாயமாக நமக்கு தேவை அடுத்த வருஷம். அந்த காசை போயிட்டு நான் வந்து இதில் எனக்கு ஒரு 5% இல்லை ஒரு 50 பைசா கூட இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம யோசிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் 1 இயருக்கு வேணுங்கிற பைசாவை நீங்கள் உங்களோட பேங்க்லேயே கூட நீங்கள் வந்து ரிக்கரிங் டெபாசிட்டாக போட்டுக்கோங்க. அந்த பைசா வந்து குமுலேட்டிவாக சேர்த்திட்டு அது என்ன செலவோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிரெடிட் கார்டோட அவசியம் வந்து தேவையில்லாததை வாங்க மாட்டீங்க, இல்லை இல்லாத காசுக்கு கிரெடிட் கார்டை வாங்க மாட்டீங்க. அது கொஞ்சம் ஏன்னா கடனை தவிர்க்கணுங்கிற பட்சத்தில் நம்ம முன்னாடியே சேர்க்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் கடனை தவிர்க்க முடியும். அதுதான் ஷார்ட் டேர்ம் பிளானிங்னு வரும். நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் உங்களுக்கு வேணுங்கிறதுக்கு தான் ஃபிக்ஸட் டெபாசிட் போகணும். ஸோ அது வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அது போகலாம். அப்படி இல்லைனா ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலும் இப்போ நீங்கள் அக்கௌண்ட்டை ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை வேணும். அப்படி இல்லைனா உங்கள் பேங்க்லேயே கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போட்டுக்கோங்க. இல்லை ஏதாவது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் உங்களுக்கு தெரியும், இல்லை கூட்டுறவு வங்கி தெரியும், அங்கே வட்டி கூட கொடுப்பாங்கன்னா அங்கே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் பிளானிங். 1 to 3 இயர்ஸ்னால் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் பிளானிங்கு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு வேணும்னா அது லாங் டேர்ம் பிளானிங்கு. இந்த இன்டர்மீடியேட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வளர்க்குறது. ஸோ அப்படி வளர்க்கணும்னு போகிறப்போ அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். உங்களுக்கு 10 வருஷத்துக்கு ஒரு ஸ்கீமு, 15 வருஷத்துக்கு ஒரு ஸ்கீமு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஃபைனான்ஷியலாக உங்கள் ஃபேமிலியே க்ரோ ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்தாகணும். பிபிஎஃப் இருக்குது, இஎல்எஸ்எஸ் வந்து டிஜிட்டலில் விச் இஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து ஈக்விட்டியில் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். அதையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இது தனி அது தனி. டேக்ஸ் பிளானிங்கிறது தனி, இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கிறது தனி. அதை குழப்பிக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் எங்கே வேணால் போங்க. ஸ்மால் கேப்போ, மிட் கேப்போ, இல்லை வந்து ஃப்ளெக்ஸி கேப்போ, இல்லை வந்து உங்களுக்கு வேணும்னா யூஎஸ் செக்யூரிட்டிஸோ எதில் வேணாலும் நீங்கள் போகலாம். ஆனால் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இண்டெக்ஸுங்கிறது ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளாக இருக்கும். மற்றதெல்லாம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் தேடணும், கண்டுபிடிக்கணும், கரெக்டான இது அமையணும். ஆக்டிவ் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பாசிவ் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் 20 வருஷம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு க்ரோவாக தான் போகுது. அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுக்கணும், சரியான ஆளாக இருக்காங்க, உங்களுக்கு நம்பிக்கையான ஆளாக இருக்காங்க, கரெக்டாக பண்ணுவாங்கன்னா ஆக்டிவ் போங்க. இல்லை உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஓரளவுக்கு கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க, இப்போது நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே அப்படின்னா நீங்கள் பாசிவ் ஃபண்ட்ஸ் போங்க. அது உங்கள் விருப்பம் தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறப்போ குமுலேட்டிவாக போகிறனால ரிஸ்க் கம்மி. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுங்கிறது எப்போ போகணுன்னா, நான் ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டேன், ப்ரிவென்ஷன் பண்ணிட்டேன், ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எல்லாமே வந்து நான் பிளானிங் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் தான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுக்கு போகணும். அது வந்து இருக்கிறதுலே ஹெவியஸ்ட் ரிஸ்க்கு. உங்களுக்கு வந்து நீங்கள் போட்ட காசு 0வாக கூட வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. ஆனால் எல்லா கம்பெனியும் ஆகுமானா தெரியாது. அந்த கம்பெனியோட சூழ்நிலை நடக்கிறத பொறுத்து ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மற்றது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் அக்ரெசிவாக வந்து நீங்கள் போங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் இல்லை நீங்கள் இதெல்லாமே பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் போகணுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கிற பட்சத்தில் மாதத்துக்கு ₹500 அந்த மாதிரி ஒதுக்கி வச்சுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது எப்படி க்ரோ ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் 1000 அதை அப்படியே டபுள் பண்ணிகிட்டே போங்க. 2000, 4000, 8000 அந்த மாதிரி டபுள் பண்ணிகிட்டே போங்க. அது உங்கள் எல்லாராலையும் முடியாது, சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட, ஏன்னா நீங்கள் எப்படியும் வேலையில் கற்றுப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட சம்பளமும் ஏறும். அந்தளவுக்கு ஏறாதுன்னு எனக்கு புரியுது. ஐடி செக்டாரோ இல்லை இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் செக்டாரில் மட்டும்தான் சேலரி உங்களுக்கு எக்ஸ்பொனென்ஷியலாக டக்குன்னு இருக்கும். மற்றதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு கிராஜுவலாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் பட்டுன்னு ஏறும். அது எனக்கு புரியுது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் ஸ்டாக்ஸ் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறத
பொறுத்து பண்ணுங்கள், கொஞ்சமாக பண்ண ஆரம்பிங்க. எடுத்தோடனே மொத்தமாக அதில் போட்டிங்கன்னா ரிஸ்க் கொஞ்சம் அதிகம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுதான் மெயினாக சொல்ல வேண்டியது. ஸோ நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அதை இல்லை வேறு ஏதாவது டாபிக் நான் எடுத்து பேசணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நான் சொன்னது உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கு, இல்லை நீங்கள் என்ன இதில் சேஞ்சஸ் இல்லை வந்து கரெக்ஷனோ, இல்லை வந்து இதை பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகணும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி பேசுகிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் வந்து ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.